அண்ணன் இவ்வளோ தூரம் வந்து கடை போட்டிருக்காருன்னா இதுக்காக நம்ம வாங்கி சாப்பிடணும். வாருங்க மக்களே, அங்கே வாருங்க ஒரு ஃபேமிலிக்கு ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி மூலிகை காற்று. நானே எடுத்து ரீல்ஸ் போடலாம்னு பார்க்குறேன். எடுக்கு போடுங்க மாப்பிள்ள. எப்படி இருக்கு? நீங்களும் வந்து இப்போ எப்படிலாம் படுக்காதீங்க. நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, என் சப்ஸ்கிரைபர் எல்லாரும் 100 வயசு நல்லபடியாக வாழணும்னு வேண்டிப்பேன். குரங்கண்ணா, எங்கள் மன்சூர் மாமனை பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? நீங்களாம் உள்ளூரா? பார்த்துக்கிறியா? ஓகே தாங்க. சரி. நல்ல ஸ்மெல்லாக இருக்குதுங்க. அதாவது ஒவ்வொரு வண்டியாக தான் கிளம்பும். 15 பேருக்கு ஒரு வண்டியில் 15 பேர். டிரைவரை நல்லா சூப்பரான டிரைவர் தான். வண்டி கொஞ்சம் பிக்கப் பத்தலைங்க. ஏறுங்க பார்த்து பதனமாக ஓட்டினீங்க. நல்லா தூங்கிட்டே வந்தால் நீட்டாக இருந்துச்சு. ஓகேண்ணே, ஓகேண்ணே, பாய். எல்லாம் இருந்தாங்க. போய் ஹோட்டலில் வைத்தீங்களா? அப்புறம் வரும்போது அங்கே களிக்கடை பார்த்தோம்ல, மோகமா வந்து அங்கே போய் கருவாடு குழம்பாடு சாப்பிடலாம் அப்படின்னாரு. நான் தான் ஒரே விடாப்படியா இல்லை, இங்கே தான் சாப்பிட்ணும் அப்படின்னேன். இப்போ சாப்பிட்றத தாண்டி இந்த வைப்பு நல்லா இருந்துச்சு இல்லையா? கோயிலுக்கு போனது சூப்பராக இருந்துச்சு மக்களே. உண்மையாலுமே அந்த இடத்துல போய் நின்று பூஜை பார்த்து ஏமாமா ஒரு கோயிலுக்கு வந்து திருப்தியாக இருக்குதுல்ல. கோயிலுக்கு வந்து எத்தி பார்த்தா தெரியுதுல்ல. இன்னைக்கு தான் சித்தேஸ்வர மலைக்கு வந்து அன்னதானம் சாப்பிட்றேன். மோகன் மாம்சே, உண்மையாலுமே இங்கே பாருங்களேன், அடுக்கடுக்கா மலை. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கேன். வரப்பு இப்போ நின்றுட்டு ஒரு மலைனா, ஆமாம் இதான் வரும் மக்களே. அங்கே ஒரு மலை, அதை தாண்டி தான் வருங்க அங்கே ஒரு மலை, அப்புறம் அங்கே ஒரு மலை, அப்புறம் அதை தாண்டி அங்கே ஒரு மலை, அப்புறம் அதை தாண்டி அங்கே ஒரு மலை, அது தாண்டி அங்கே ஒரு மலைன்னு சொல்லி தாண்டிக்கிட்டே இருக்கு. இங்கே பாருங்க மக்களே, அங்கங்கே பின்னாடி 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 பின்னாடின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்குதுங்க. இங்கே பாருங்க மாமா, அந்த இடத்துல பாருங்க ஏதோ வீடுலாம் இருக்குது. இந்த இடத்துல அந்த உச்சியில் அதாவது இருக்குதா? கேமரா தெரியுது பாருங்க, தெரியுதுங்க. அங்கே பாருங்க மக்களே, அந்த இடத்துல ஏதோ ஒரு வீடா இல்லை அது ஸ்டேவா என்னன்னு தெரியல. வீடு சரி, அவங்க அதான் வாழ்க்கை, சரியான வாழ்க்கை. அந்த மலை இந்த அளவுக்கு ஹைட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஈக்குவலாக இருக்குது, பயங்கரமாக இருக்குதுங்க. பா லைனாக மலைங்க. ஓகே மக்கள்ஸ், இந்த அட்டகாசமான இந்த இயற்கையை விட்டு கிளம்புறது மனசுக்கு வந்து மனசே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மக்கள்ஸ். இங்கே நான் கற்றுனோன்னா எக்கோலாம் அடிச்சுது. அங்கே கேட்குதுங்க. பா சரி, ஓகே மாசே போலாமா? மன்சூர் அப்புறம் மன்சூர் ஆயிடுவார். மன்சூர் ஆயிடுவார். சரி, ஓகே மக்களே போலாங்க. செம்மையாக என்ஜாய் பண்ண. அங்கே உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இந்த அடுக்கடுக்கான மலை, இந்த பிளைன், அது கீழே அந்த பிளைன்ஸு, அந்த பக்கம் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலை, அப்புறம் அங்கே மேட்டூர் டேமு, அப்புறம் அந்த பக்கத்தை பூலாம்பட்டி ஏரியா, அந்த மானாவாரி பூமி, அடாடாடாடா, அது ஈரோடு சேலம் அந்த மிக்ஸ் ஆகிற இடம் இருக்குது பாருங்கள். அந்த இடமெல்லாம் பிளைன்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதெல்லாம் மேலே வந்து கீழேயும் பார்க்கலாம், மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்த ரசிங்க மக்களே. இயற்கை தாங்க போத சாஜா போத. சார் இந்த இடத்துல ஒரு போக மனசே இல்லை, போகவே மனசே இல்லை. இருந்தோம்னா எவ்வளோ நேரம் இருக்கலாம். காற்று அப்படியே ஜில் அடிக்குது படம்புல. இந்த இடத்துல பாருங்கள் சிவலிங்கம், நந்தி, நடுகல் அதெல்லாமே இருக்குது. சரி போகலாம். தள்ளுதாங்க ப்ரோ, வரேன், பாய், வரேன் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, பார்க்கலாம். வீடியோலாம் பார்ப்போம் சார். ஓகே 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 ப்ரோ. ஏற்கனவே ஒரு டைம் காரில் வந்து வீடியோ போட்டிருந்தீங்களா? ஜீப்ல வந்து வீடியோ போட்டிருந்தீங்க. எல்லாம் பண்றீங்க ப்ரோ. தமிழ்நாட்டுல எல்லா மலையும் ஏறிட்டாரு. வீட்டுல சமைக்கிறது சிக்கன் எல்லாம் சமைக்கல, சூப்பரா பாப்பீங்க ப்ரோ. வீடியோலாம் தமிழ்நாட்டுல எல்லா மலையும் ஏறிக்கிறாரு. இல்ல பாக்கும்போது வியூ அதான் போனேன், டவர் கிடைக்கல. அது வழியா சொன்னா உங்க ஃப்ரெண்ட் சொன்னா கேஸ் சரி சரி. ஓகே. சரி, ஓகே போலாமா? ஓகே மக்களே, ஃபைனலி கிளம்பியாச்சு. பாருங்கள் செல்லாம் மக்கள். அடுத்து பாருங்கள், கோயில் நிர்வாகத்து சார்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லட்டு வந்து சேல் பண்ணுவாங்க. 3 லட்டு, 5 லட்டு எவ்வளோண்ணா? அது 4 லட்டு 100 ரூபா. 4 லட்டு 100 ரூபா, பரவாயில்ல. ஒரு 3 வாங்கிக்கலாமுங்க, 4 வாங்கிக்கலாமுங்க. மன்சூர் வாங்கினாரான்னு தெரில. சரி, ஓகே மக்கள், வாங்கியாச்சு. 4 பேக் வாங்கியாச்சு. ஓகேங்களா? லட்டை வாங்கிட்டு துட்டை கொடுத்துட்டு கிளம்பியாச்சு மக்களே. மாம்சே அப்படித்தான் கிருட்டு நைட்டு இங்கே தான் படுத்துருந்தா.
நல்ல ஒரு இதாக இருந்தது, நல்ல ஒரு இனிமையான பயணம் அமைந்ததா? கண்டிப்பா மாப்ள. ஓகே. இன்னும் போகவும் நிறைய இருக்குவா. பாலமலைன்னு சொல்லி பாலமலை பார்த்துட்டீங்க, பார்த்தாச்சு. சந்தோஷமா? பாருங்க பஜ்ஜி சுட்டு வித்துட்டு இருக்காங்க. எதாவது சாப்பிடலாமா இல்லை கீழே போயிடலாமா? இறைவா, சுக்காப்பியா குடிக்கலாம் வாங்க. வாங்க நம்பி தான் கடை போட்டுருக்காங்க. வாங்கி சாப்பிடுவோம். பஜ்ஜி எவ்வளோண்ணே? பச்சி 10 ரூபா. பஜ்ஜி 10 ரூபா. இங்கே வருங்க மக்களே, 10 ரூபா. சுக்காபி 10 ரூபா, பஜ்ஜி 10 ரூபா. அண்ணன் இவ்வளோ தூரம் வந்து கடை போட்டிருக்காருன்னா இதுக்காகவே நம்ம வாங்கி சாப்பிடணும். வாங்கி சாப்பிடுங்க, உங்களுக்காக தாங்க. இந்தாங்க. எப்படி இருக்கா? அண்ணா எனக்கு டம்ளார் கொடுத்துருண்ணே. டம்ளார் இல்லையா? அப்போ இருங்க, சுக்காப்பி ஆறி கொடுத்துக்கலாம். சுட சுட அதில் ஊற்ற வேண்டாம். வைங்க ஆறட்டும், வெளியே வைங்க ஆறட்டும். சரிங்க மக்களே, அடுத்து பாருங்கள், அண்ணன் வந்து சுக்காப்பி ஊற்றி கொடுக்குறாரு. அண்ணன் ஒன்றுக்கு மட்டும் ஊற்ற வேண்டாம், ஸோ ஆறட்டுன்னு ஊற்றிக்கலாம். இந்தாங்க. ஆமாம் ஊற்றுங்க பரவாயில்ல அப்படின்ட்டாரு மாம்சு. கையில் எடுத்தாவே ஆதி பேர். சரி ஊற்றுங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? அப்புறம் உயிக்கிற பார்த்தா என்னாலே பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் வெயிட் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணிடுவேன். இவங்க ரெண்டு ஒரு பொறுப்புடாங்கன்னா நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. நம்ம எப்படா குடிக்கலாம்னு ஆசையாக இருக்குது. ஓரளவுக்கு ஆறிடுச்சு மக்களே. அண்ணாந்தே ஊற்றலாமா? ஆக்காட்டுங்க. நீங்களா என்ன மேலே வருவீங்க? இங்கே இருந்தீங்களா? அப்படியே இருக்கிறது அவ்வளோதான். இந்த டைம் மட்டும் தான் வருவாங்க. புரட்டாசி 4 சனிக்கிழமை, சித்திரை பௌர்ணமி, அவ்வளோதானே. அங்கெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. மேலே விடவும் மாட்டாங்களா? வரலாம், சனிக்கிழமை வருவாங்க. இல்லை எப்பவுமே வரலாம், ஆனால் ஆளு இருக்க மாட்டாங்க. கோயில் நிற்கி இருக்கா? சனிக்கிழமை தான் கோயில் நிற்கி இருக்கும். கேட்டுதானே? அமாவாசை பௌர்ணமி அதான் முக்கியமான விசேஷ தினங்கள்லாம் கோயில் நிற்கி இருக்கும். அந்த என்ன ஊர்? ஈச்சங்காடா? ஈச்சங்காட்டிலேருந்து வருவாங்க. மக்கள் சொன்ன பார்த்தீங்களா, இந்த வழி தான் பசங்க ஏறி வராங்க பார்த்தீங்களா. இந்த வழி தான் வந்து கண்ணாம்பூச்சின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு மல்லங்க, அந்த வழி ஏறி வர வழி. இந்த வழியே நம்ம வர கிடையாது சரிங்களா. இங்கே நம்ம இப்போ தான் நம்ம டீ குடிச்சு முடித்தோம். இது இங்கே தான் கோயில். நம்ம இந்த வழியாக தான் வரல சரிங்களா. இந்த வழி என்ன வழி அப்படின்னா இது வந்து கண்ணாம்பூச்சி வழி சரிங்களா. ஓகே, நம்ம போகிறது குருவரெட்டியூர் வழி. அந்த பக்கம் மேலே ஏறி அப்படி போகணும். ஓகே ப்ரோ. பேக்கரியை டெவலப் பண்ணது போகணும், பண்ணு வேணும், வெண்ணெய் வேணும்னு உசுர வாங்குறாங்க. ஓகே மக்கள், ஃபைனலி நம்ம சித்தேஸ்வர ஐயன் கோயிலிருந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, பிரியா விடையா பெரிய தருணம் வந்து விட்டது. கிளம்பியாச்சு. பார்த்தீங்களா இல்லையா, இந்த மலைக்கு வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன், ஜெண்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. அனைத்து தரப்பினரும் வரலாம். அண்ணா அக்கா நல்லா இருக்கீங்களா? நம்ம இருக்கா? சிவகிரிங்களா? நம்ம ஊருங்களா சிவகிரியா? சரி சரி. எங்கள் ஊருக்காரங்க மக்களே. நான் விலை கேட்டு பேட்டி கொடுத்துருந்தேன், கொல்லிமலை பேட்டி கொடுத்துருந்தீங்களா? நான் வேலை செல்லில் பார்த்தேன். ஓ சரி சரி சரி. எல்லாருமே சிவகிரிங்களா? கேசவன். ஓகே ஓகே. இது நீங்கள் எல்லாமே சிவகிரிங்களா? இல்லை, இவங்கெல்லாம் எடப்பாடி, இவங்க சக்கிகிரி, நான் மட்டும் சிவகிரி போயிடுச்சு. சரி 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 சரி. விளக்கேற்றி எந்த இடத்துக்கு? உள்ள உச்சி போயிருக்கா? ஆமாம். இது எப்படி எல்லாம் ஈஸியாக இருந்ததுங்களா மலை? பரவாயில்ல சாமி, எங்களுக்கு கஷ்டம். நாங்கள் போகும்போது இதில் ஜீப்பில் வந்து வந்தீங்களா? இல்லை ஜீப்பில் வந்துட்டோம். 5:30 தான் ஆரம்பித்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், வந்ததே இல்லை. எப்படி நான் 4 பேர் சேர்ந்து வந்துட்டீங்க? 5 பேர். இன்னொரு பொண்ணு முன்னாடி போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களா? இல்லை நாங்கெல்லாம் அக்கா தங்கச்சி. பரவாயில்லையே. சரி சரி சூப்பர். பார்த்து வாங்க. ஓகே ஓகே பரவாயில்ல மக்களே. பாருங்கள் மக்கள், 4 பேர் சேர்ந்து ஜாலியாக லேடிஸாக வந்துட்டாங்க பாருங்களேன். தைரியந்த நாங்களாம் பார்த்துட்டே வரும்போது பசங்களே பயந்து கிடந்தோம். ஏமாம்மா பரவாயில்ல. சித்தையன் ரோகத்தில் இன்னைக்கு நிறைய பேர் செஞ்சுட்டோம். ஏமாம்மா நிறைய பேர் செஞ்சுட்டோம் சப்ஸ்கிரைபரை. இதுதான் நம்மளுக்கு கௌரவமே. கெத்து இதுதான் மக்களே.
மலைப்பாயத்தில் இருக்காங்க. சத்தியமாக வேறு இடத்துக்கு போகிறத விட இந்த மலைப்பாயத்துக்கு வந்தாலே நிறைய பேர் சந்திக்க முடியுது மக்கள். சரி ஓகே மக்களே, அவ்வளோதான். கிருட்டுன்னு இதில் இந்த வழியை தான் இப்போ நாங்கள் நடந்து வந்தோம். செமையாக இருக்கும். வழி காமிக்காத, வழி காமிச்சா அது 2 வீடியோ போடுற மாதிரி வருமே. சும்மா ஒரு ஓரலாக காமிச்சிடலாமா? சரி மக்களே, அப்படியே நடந்து கிரிட்டுன்னு போயிட்டுருக்குறா. இங்கே பாருங்க மக்கள், நம்மளும் வந்து விடிய காத்தால் சார் நைட்டு வந்து இப்படி தான் வந்துட்டு இருந்தோம் தெரியுங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வழியாக பிரியும். ஏறுறவங்களுக்கு ஒரு வழி, இறங்குறவங்களுக்கு ஒரு வழி. இப்போ நம்ம ஏறுறவங்க வழியில் போயிட்டுருக்கோம். மலை உச்சியில் இது மோகன் மாம்ஸ் அகில இந்திய மோகன் மாம்ஸ் ரசிகர் மன்றத்தின் சார்பாக இந்த வீடியோ 1 மில்லியன் பார்வையாளர்களை கடக்க வேண்டும். இங்கே பாருங்க மக்களே, எப்படி தெரியுது பாருங்க மலை, செமையாக இருக்கு. இங்கே பாருங்க மக்களே, அங்கே பாருங்க ஒரு ஃபேமிலி கேங்கே வருது பாருங்க, குட்டீஸு. இந்த பையன் பாருங்க முன்னாடி கிரிட்டு வந்துட்டான் பாருங்க. இவங்க வந்துட்டு இருக்கிறான் பையன். அங்கே பாருங்கலாம் ஃபேமிலியாக வராங்க மக்கள். கீழே இறங்கி போகிறோம். இங்கே பாருங்க கிட்டுன்னு குட்டீஸ்லாம் பாருங்க எவ்வளோ தைரியமாக வந்துட்டு இருக்குதுங்க. ஏப்பா ஏப்பா, அதாவது வெள்ளியங்கிரி மலை இருக்கலைங்க, அதை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. எப்படின்னா ஏஜ் அட்டன் பண்ணாத பொண்ணுங்களும் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இருக்கிற லேடிஸ் தான் வரணும். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது, எல்லாருமே வரலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி விருப்பப்படக்கூடிய பெண்கள் எல்லாமே இந்த ட்ரெக்கிங் சைடு இந்த மாதிரி சூப்பரான ஹில்ஸ் எல்லாம் ஏறணும்னு விருப்பப்படக்கூடிய பெண்கள் எல்லாமே இந்த மலைக்கு நீங்கள் தாராளமாக வரலாம். எப்பவுமே வந்து இந்த மலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். வாரம் சனிக்கிழமை வந்தீங்க அப்படின்னா ஏறலாம். பௌர்ணமி அமாவாசை டைமில் வந்து ஏறலாம். ஆனால் அப்போல்லாம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். இந்த புரட்டாசி 4 சனிக்கிழமை, அதுக்கப்புறம் இந்த சித்திரை பௌர்ணமி, இந்த டைமில் மட்டும் பக்தர்கள் இருப்பாங்க, நிறைய நம்மளை பேர் நிறைய வருவாங்க. சரிங்களா, அவ்வளோதான் மேட்ரு. கேட்டுன்னு மாப்பிள்ளையோட அப்படியே இறங்கி போய்கிட்டே இருக்கிறோம். மாமா பார்த்து இறங்கு. ஓகே மாமா, ஓகே மாமா. சரியான பள்ளத்தாக்கா இருக்குதா? இங்கே தான் மாமா ஒரு டைம் ஒருத்தர் விழுந்தியா? நாங்கள் பசங்க எங்கே வந்துருந்தப்பா சாரி கூட்டு விழுந்து அந்த 11 கிராஸ் புல் இருக்குல்ல, அதை பிடிச்சி தொங்கிட்டியா. அப்புறம் அவனே ஏறிட்டான். ஆமாம், இது வர வழியில்தான் எங்கேயோ ஒரு பக்கம் 11 கிராஸ் புல்லை பிடிச்சி தொங்கிட்டான். எங்களுக்கெல்லாம் கொலையை நடிக்க போச்சு மாதிரி அவனு பிரச்சனை. அவனே ஏறிட்டான். மாப்பிள்ள பயங்கர ஸ்ட்ராங் மாப்பிள்ள. தொங்கி பார்க்குறீங்களா? அவ்வளோ தொங்கி பாருங்க மாப்பிள்ள. ஐயோ, கல்வெட்டு பின்னாடி வர சந்தையினரெல்லாம் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. மக்கள் அப்படியே இங்கே ஒரு இறக்கத்தை இறங்கியாச்சு. இவங்கெல்லாம் ஏற்றத்தை ஏற போகிறாங்க. இவங்க அவன் சொல்ல இருக்குது, பாப்பா எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. நமச்சிவாயா, வணக்கம்ண்ணா. பார்த்துருக்கீங்களாண்ணா? ரொம்ப சந்தோஷம்ண்ணா. எந்த ஊருங்கண்ணா? சேலம். ஓகேங்கண்ணா, ஓகே சந்தோஷம். ஓகே. இங்கே பாருங்க மக்கள், பையன்லாம் பாருங்கள், சின்ன வயசாக இருந்தாலும் கிட்டு நேறிட்டு இருக்காங்க. ஓகே மாம்சே போகலாமா? ஓகே. பாட்டிமா பாருங்க தட்டி வச்சுக்கிட்டு ஜம்முன்னு வராங்க. பாட்டிமா ஃபஸ்ட் டைமுங்களா? இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்திருக்கீங்களா? ஃபஸ்ட்டு. எப்படி இருக்குது பார்க்குறதுக்கெல்லாம் இந்த இயற்கை காட்சியெல்லாம்? நல்லா இருக்குது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா? சரிங்கம்மா, நிம்மதியாக இருக்குது, அதுதானே வேணும். ஓகே, கலக்குங்க. போகலாங்களா? ஓகே மாமா. மக்களே பாருங்கள், போகலாம். அது இந்த பேக்கை மாட்டிக்கிட்டு சட்டையெல்லாம் இருக்கிறனால அது பிக்குது. அந்த சைடில் அந்த கழுத்தில் மாட்டுவோமில்ல, அந்த கழுத்து மாட்டி பிக்குது. அதனால் கழட்டி போட்டேன். ஆமாம். தெரியலையே. யூடியூப்லையா? இதை பார்த்து சொன்னாங்களாம்மா மக்களே, யாரோ மிளகு செடி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மாமி ஏதோ ஒரு சேனல் பார்த்துருக்காரு, அதில் சொல்லியிருக்காங்க. அதை சொல்கிறாரு. இது வந்து மிளகு செடியில் இல்லை, இது வந்து காட்டு கருவேப்பிலையாம்மா. வாசம் இல்லையா? அடுத்து பாருங்கள் மக்கள், ஒரு பயங்கரமான இறக்கம். இந்த இறக்கத்தையும் நம்ம ஏறித்தான் வந்தோம். நைட்டு கிருட்டுன்னு ஏறி வந்தோம். சும்மாலாம் ஏறி வரல. எப்படி கிருட்டுன்னு கண்ணை ஓடிட்டு வந்தோமா? அதான் கிருட்டு. அம்மை சொந்தம் இது தாளாட்டும் மரணம். என்னையெல்லாம் வந்து கூப்பிட்டாங்க மக்களே அப்போவே சூப்பர் சிங்கரில். நான் தான் போகல.
சரி நான் போனால் அங்கே இருக்கிற நம்மளோட சின்ன சின்ன பிள்ளைகளை வந்து பாடுறதுங்களா? சரி அதனால் அவங்களுக்கு வாய்ப்பு வந்து போயிடும். ஒருத்தருடைய வாய்ப்பை பறிக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் போகலை. என்னுடைய இனிய குரல் வளையத்துக்கு மோகன் மாமா அடிமை. கண்டிப்பாக அது வந்து ஈசனோட அருள் தான். ஆமாம், சொல்கிறது கேட்கணும். நீ உருட்டு மாப்பிள்ள உருட்டு. ஏன் மாமா மாற மாட்டேங்குது மாப்பிள்ள. ஏன் மாமா? ஆமாப்பிள்ள பாட்டுனாங்க புழு. உங்கள் மாப்பிள்ளையுடைய வாய்ஸ் உங்களுக்கு பிடிக்கலையா? நீ பாடு மாப்பிள்ள, பாடு. யார் மாப்பிள்ள கேட்க பிடிக்குன்னு சொல்லா? நான் தான் நம்மளோட நாளே அடிமைன்னு சொல்கிறேன்ல. இங்கே பாருங்க மக்களே, இந்த மாதிரி தாங்க கிருட்டுன்னு நைட்டு ஏறி போனோம். இருட்டு காலை காமிக்க முடியல. இந்த இடமெல்லாம் தான் குறிப்பாக சொல்ல போனால் ரொம்ப டஃப். இந்த ஒரு இடம் தான் ரொம்ப டஃப். இங்கிருந்து அதாவது அந்த மேலே வந்து திறந்த வெளியாக இருக்கும். அந்த திறந்த வெளியிலிருந்து ஃபாரஸ்ட்டில் என்ட்ராகி அந்த கீழே இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் இருக்கும். அதுக்கு போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நெத்து குத்தலாக ஏறி வரணும். நம்ம வந்து இறங்கி போயிட்டுருக்கோம், அண்ணன் வந்து ஏறி வந்துட்டுருக்கார். சரிங்களா? இந்த மாதிரி தான் நைட்டு வந்தோம். இதில் தான் நம்ம மாப்பிள்ளையை தூக்கி தோல் மேலே சுமந்துக்கிட்டு வந்தேன். மாமா என்ன மாமா அப்படியே போயிட்டே இருக்கிறீங்க? கிருட்டுன்னு வரலாம். இந்த மொமெண்ட்டை போய் நம்ம ஊரில் இவ்வளோ ஃபாரஸ்ட் காற்று, இந்த இயற்கை காற்றை சுவாசிக்க முடியுமா? முடியாது. ஏன் அங்கே உள்ளே உட்காரலாம். அதெல்லாம் சொல்லுங்கம்மா மக்கள்கிட்ட. ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, மூலிகை காற்று. எடுக்கு போடுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையோடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பாக்ஸர் சுதாகருங்க. அதெல்லாம் இல்லைங்க. வலிக்குது பார்த்தீங்களா? மாப்பிள்ளை கை பட்டாலே வலிக்குது பார்த்தீங்களா? அதான் மாப்பிள்ளையுடைய பவர், பாக்ஸர் சுதாகர். யாருங்க மக்களே, அண்ணன் எப்படி ஏறி போகிறாரு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தாங்க இதை ஏறி போனோம். சரியான டப்புங்க இந்த இடம்லாம். மோகன் மாமா எப்படி மாமா இருந்துச்சுங்க? உங்களை வேறு வீடியோக்கு டிஸ்டர்ப் பண்ணுறேண்ணா. அதாவது நான் ஒட்டுமொத்தமாக இந்த பயணம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. அதாவது நைட்டு நம்மளுக்கு தெரியல, கடினமாக இருக்குதுன்னு தெரியல. கண்டிப்பாக போயிட்டோம். இப்போ தான் தெரியுது இவ்வளோ இதில் நடந்து வந்தவங்க இவ்வளோ ஸ்டிஃபான இதில். கீழே வழி பார்த்துட்டு தாமரை பாருங்க மக்களே. அண்ணன் பாருங்க தாமரை கொண்டு வராரு சாமிக்கு. அடாடா அல்லிப்பூவே தாமரை அல்லி தானுங்க. இல்லை தாமரை இல்லை அது அல்லிண்ணே. அல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லது தான். சூப்பர் பாருங்க மக்கள், இறைவனுக்கு அண்ணன் கையால் இன்னைக்கு அல்லியோ ஒன்று அவருடைய வருஷமா? ஓகேண்ணே, சூப்பர்ண்ணே. அண்ணன் பாருங்க நிறைய பிடிச்சிட்டு போகிறாரு இங்கே ஒருத்தர் கிருட்டுண்ணே. ஓகேண்ணே போகலாங்க. மாமா இங்கே வாரு மாமா, எப்பேற்பட்ட ஃபாரஸ்ட்டு பாருங்க. ஒரே நிமிஷம் அமைதியாக இருக்கலாம், அந்த சத்தத்தை கேட்கலாங்க. வாங்க மக்கள், இங்கே பாருங்க மக்களே, இப்போ ஏற்பட்ட இடத்துல தான் நைட் நடந்து போயிருக்கோம். ஏமாம்மா கொஞ்சமாக நினச்சி பார்த்தீங்களா எப்படி இருந்துருக்கும்னு? மைண்ட்ல இந்த மாதிரிலாம் யோசிக்கல. இப்போ எப்படி இருக்குதுங்கப்பா? எதிர்பார்க்காது. அங்கே பாருங்க மக்களே, ஃபுல்லாக திக் ஃபாரஸ்ட்டுங்க இந்த இடம்லாம். இந்த இடத்துல எந்த சைடுல என்ன வந்தாலும் ஒரு மணி நேரம் இருந்துட்டு போனோம்னா நம்ம நுரையீரலே ஓரளவு சுத்தமாகுங்க. பயங்கரமான ஒரு ஃபுல்லாக ஆக்சிஜன் இறந்த பகுதி. சுவாசிக்கிறதுக்கு அந்த ஒரு இதே இல்லை பாருங்க, ரொம்ப இயல்பாக போயிட்டு வருது மூச்சு. ஏன்னா நம்ம பியூர் ஆக்சிஜன் இங்கே இருக்கிறது. அவ்வளோதாங்க. அந்த திக் அதாவது திறந்த வெளியிலேருந்து திக் ஃபாரஸ்ட் வந்து திக் ஃபாரஸ்ட்லேருந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்திருக்க ஏரியா வந்து இதுதான் அந்த பிள்ளையார் கோயில். சரிங்களா? வந்துட்டோம். இங்கே அங்கே தான் கோயில். வாங்க மாமா ஒரு அட்டன்ஸ் போட்டு போயிடலாம். இங்கே வரைக்கும் சின்ன பூக்குழி செம்ம. இதிலேருந்து அப்படிக்கா போகணும். நம்ம வந்து போகும்போது பிள்ளையார் வணங்கணும், வரும்போது வணங்கணும் அல்லவா? அதான் முறை. அதெல்லாம் வணங்கிட்டு போயிடலாம். என்னக்கா? சின்ன பையன் தான் சொன்னானா? சரி இங்கே பாருங்க மக்களே, கம்மங்கூழ் எவ்வளோ காசு தமிழாரு? 20 ரூபாய்ங்களா? ஓகே, என்ஜாய். வெங்காயம் கிடையாதா? விலை கேட்டிங்கண்ணா? சிவகிரி விலை கேட்டி
ஆ ஐயோ சாமி. நல்லா புளிச்சு போச்சு. பாருங்க மக்கள், நிறைய உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை ஏறுறாங்க. பரவாயில்ல, நல்லா புளிச்சிருக்கு கம்மங்கூழ். வாங்க மாமா, இந்த ராவோ மக்களே வாங்க கம்மங்கூழ் சாப்பிடலாம். சுவை எவ்வாறு இருக்கு? ஊறுகாய் பச்சை மாங்காய். பச்சை மாங்காய் அது புளிக்கும், பழுத்த மாங்காய் அது இனிக்கும், காஞ்ச மாங்காய் கசக்கும். எனக்கு அட்டகாசமாக இருக்கு. இந்த புளிப்புக்கு அந்த புளிப்பு தான் மேட்ச். முல்லை முள்ளால் எடுன்னு சொல்கிறாங்கல்ல, புளிப்பை புளிப்பால் எடுக்கணும். பரவாயில்ல, நல்லா தயார் இருக்குது. அட்டகாசமாக இருக்குது. கிரட்டுன்னு மன்சூரை பிடிக்கிறதுக்காக போயிட்டுருக்குறோம். மன்சூர் நம்மளுக்காக வெயிட் பண்ணி மன்சூரே ஆகிட்டு ஆயிருப்பார் போல. ஆமாப்பில் பிடிச்ச பசியில் இருக்குது அதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பார். எல்லாம் நல்லா கம்மங்கூழ் வாங்கி குடிச்சிருப்பாங்க. குடிக்கிறோமல்ல பிடிச்சி குடியா நீங்கள் இல்லையா? இங்கே பாரு, அவனுங்கெல்லாம் வர்றதுக்கு லேட்டாவே, புரியுதா? நீ குடி நேரத்தையே குடிக்க வச்சிருப்பாரு மாமா. நைட்டு இந்த பார்க்கல எழுதி வந்து. ஆமாம், நைட்டு இந்த பாறையில் உட்காந்து ஏறி வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே தான் உட்காந்து சோள பொரி சாப்பிட்டோம். ஆமாம், பார்த்து மொட்டை பாறை. இருட்டுக்கு ஒன்றும் தெரியாது. இருட்டுக்காக ஒன்றும் தெரியாது. அண்ணன் பாரு, இங்கிட்டு எஃப்எம் போட்டார். எஃப்எம் கிடைக்குதானே? எஃப்எம் பாருங்க, அந்த அலைக்கற்றை இங்கே இருக்கு, பாடுது. ஓகே, பாட்டு வர மட்டும் கொளுத்துறாரு. செல்லவா இப்போ டான்ஸை போட்டாருண்ணா என்ஜாய் பண்ணுறது என்ன மக்களே. வயசு வணக்கண்டா மாப்பிள்ள. சித்தேஸ்வர மலை பாறையிலிருந்து ஆமா. இப்ப போய் மன்சூர் மாமனோட ரியாக்ஷன் பதிவு பண்ணணுமாமா. கண்டிப்பா கண்டிப்பா அது பீப் தான் போடணும்னு நினைக்கிறேன். போட்டு அது மட்டும் தனியா போட்டு எங்கடா பாருங்க எப்படி நம்ம சொல்லுவாரு. எங்கடா மாப்பிள்ள வாணிங்க, புரியுதா? இந்நேரம் வந்திருந்தா வீட்டுக்கு போயிருக்கலாம், புரியுதா? இப்படி பாருதா அந்த ஒரு இதோட எங்கடா மாப்பிள்ள. ஏங்க, அடுத்த கட்டமாக நைட்டு இந்த இடத்தையும் வந்து வீடியோ எடுத்தோம் சரிங்களா. 2 சைடு வந்து அந்த கம்பளி போட்டு தலையாக இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது இந்த இடம் தான். எப்படி இருக்குது பாருங்க, சும்மா ஜம்முன்னு. எவ்வளோ தூரம்னா போகணும், ஆனால் கொஞ்சம் தூரம்ண்ணே. ஜாலியாக என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு ஹாப்பியாக போங்கண்ணே. கொஞ்சம் தூரம் 2 கிலோமீட்டர் பையா. சொல்லிக்கிட்டே வாங்க. மக்களே, ஆனால் ஏமாம்மா நைட்டு போனது தெரியவே இல்லை, சூப்பராக இருந்துச்சுங்க மக்களே. எனக்கு உண்மையாலுமே சொல்கிறேன், சித்தேஸ்வர மலை எப்போ வந்தாலுமே கொஞ்சம் வந்து தொங்குறது தொஸ்கலாயிருவேன். இன்னைக்கு தொஸ்கலே ஆகலை, ஏன்னா நைட்டு போன காட்டி அந்த அந்த சந்தரனுடைய மொத்த பவர் என்னடா அப்படியே ஒட்டம்பலை ஏறி விரைச்சிருச்சு மக்களே. வாவ், இங்கே பாருங்க மக்களே, பட்டாம்பூச்சி நிறைய சுற்றுது நம்மளை சுற்றி. பட்டாம்பூச்சி ஒரு இடத்துல சுற்றுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து தேவதைகள் வராங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல தேவதை வந்தா நீங்கள், அதாவது உணவுக்காக சுற்றிட்டு இருக்குது இல்லை, இந்த இடத்துல தேவதை வந்தா நீங்கள் என்ன கேட்பீங்க? அந்த தேவதையே கேட்பேன்னு சொல்லக்கூடாது, அது வந்து கிடைக்காது. அந்த மட்டும் ஆப்ஷனில் இல்லை. எதுவுமே கேட்க மாட்டேன், நான் பாட்டு ஒதுங்கி வந்துடுவேன். ஒதுங்கி வந்துடுறீங்களா மாப்பிள்ள? நீங்கள் ஏய் ரியாலிட்டி சொல்லணும். நடங்க வந்தால் என்ன கேட்பீங்க? உனக்கு என்ன வர வேணாலும் கேடு சுதாகர் தரேன் அப்படிங்குது. சிறந்த பாக்ஸராகவும் கேட்பீங்களா? இல்லை, என்ன கேட்பீங்க? சரி ஓகே மக்களே, நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, என் சப்ஸ்கிரைபர் எல்லாரும் 100 வயசு நல்லபடியாக வாழணும்னு வேண்டிப்பேன். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. அதாவது நடக்கிறத சொல்லணும் மாப்பிள்ள. இப்போ நம்மளுக்கு அந்த இது ஒதுங்கி போயிட்டோம்னா அடுத்த வர சந்தைகள் கொடுப்பாங்கல்ல, அவங்க இல்லாத அது எல்லாத்துக்கும் தேவதை கொடுக்கும்.
எல்லாத்துக்கும் அந்த தேவதை கொடுக்கும். அதான் சொல்கிறேன் நான், நம்மளுக்கு போகுது இருக்கிற இதே போகுது நம்மளுக்கு. சரியா மாமா? இந்த சினிமா டைலாக்கு, இந்த சின்சியரான பேச்சு இதெல்லாம் வந்து இருக்கப்படாது. என்ன இங்கே பாரு, எத்தனை பட்டாம்பூச்சி பாருங்களேன், இங்கே பாருங்களேன். ஆஹா மக்கள் தெரியுதா? மக்கள் செம்ம சூழ்ந்து விட்டது பட்டாம்பூச்சி. அப்படியே நின்னோம்னா நம்ம மேலே வந்து ஒட்டணும் மாமா பட்டாம்பூச்சிலாம். அப்படியே என்ன கண்டிப்பாக ஒட்டும் இல்லை ஒன்றுனாலே ஒட்டும். என்னடா பண்றீங்க? ஆஹா மக்களே, இப்போ தாங்க சித்தேஸ்வர மலையில் இருக்கக்கூடிய வாசிகளை, கிராமவாசிகளை சந்திக்கக்கூடிய நேரம் கிடச்சிருக்கு. பாருங்க, மாடு, மலை மாடு, நாட்டு மாடு. செல்லம் பார்த்து வா. மேய்ச்சலுக்காக்கா? மேய்ச்சலுக்கா? ஆஹா, இது பாருங்க, இதெல்லாம் மலை மாடுங்க. இது மேலே ஏரியா கொண்டு போகலாமா? கிருட்டுன்னு போயிரு. சரி ஓகே மக்கள், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து கீழே அந்த ஈச்சங்காடு பெரிய குளம் சொல்கிறாங்கல்ல, அந்த ஊரை ரீச் பண்ணிடுவோம். மன்சூர் மாமா அங்கே தான் தூங்கிட்டு இருப்பார். காத்திருப்போம். இதை பாருங்க, ஃபைனலி இங்கேருந்து உங்களுக்கு வந்து கோயிலை வந்து காமிக்க போகிறேன். அதான் தெரிஞ்சு பார்த்தீங்களா, நைட் டைம் காமிச்சேன். சிவனுடைய தலையில் வந்து பிழை நிலா மாதிரி அங்கே வெளிச்சம் அடிச்சது கோயிலில். இந்த மலை இருந்ததுக்கும் அதுக்கும் தான் பாருங்க, தெரியுதுங்களா? சரி ஓகே மக்களே, அங்கேருந்து தான் இவ்வளோ தூரம் காட்டுக்குள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி மாங்காய் அங்கே வருங்க, மாங்காய் இருக்குது வருங்க. முடிஞ்ச திறமை இருந்தால் போகிறீங்க. இருக்குது, பிஞ்சு இருக்குது. வேண்டாம் போ. உங்களுடைய பசிக்கு மீறிய ஒவ்வொரு மாங்காயும் உங்களுக்கு சொந்தம் இல்லாதது. போங்க, நீங்கள் ஆல்ரெடி மாங்காய் சாப்பிட்டீங்க. குரங்கண்ணா, எங்க மன்சூர் மாமனை பாத்தீங்களா? எங்க போறாரு? அவர் சொல்றாரு. என்னது அவர் சொல்றாரு? என்னது மன்சூர் மாமா எப்படி இருப்பான்னு கேக்குறாரு. சிவப்பு கலர் டவுசர், கூட ஒரு பையன், ஹாலு வாட்ட சாட்டமா? எஸ், அவரு தான் மன்சூர் மாமா. எப்படி போறாரு? பாதை வழியாக. அவர் எந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணாரு? புரியுதா? கேட்டுக்கிட்டு இப்படி பாரு. இங்கே பாருங்க மக்களே, அங்கங்கே வந்து சுக்கு டீ விட்டுட்டு இருக்காங்க. பட் இதை குடிக்கிற மனநிலையில் நம்ம இல்லை. தம்பி, செகப்பா நெட்டையா உன்ன மாதிரி ஒரு பையன் கூட ஒருத்தர் போனாரா? இல்லையா? ஓகே, இங்கே வர கையில் வானம்லாம் கொண்டு வராரு தம்பி. செம்ம மேலே கொண்டு விட்றக்கா? ம், சூப்பர் தங்க. நீங்களாம் உள்ளூரா? பார்த்துக்கிறியா? ஓகே தாங்க. ஈச்சங்காடா? ஓகே ஓகே. வேறு மக்களை மேலே சாமிக்கெல்லாம் இது கொண்டு வராங்க, கூடையில் எல்லாம் இது வேட்டி மாலையெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஓய், ஆட்டுக்கால் சூப்பா? ஆட்டுக்கால் சூப்பா? ஏங்க வெள்ளாட்டுக்காலா? இந்த மொடவாட்டு கிழங்கா? மொடவாட்டு கிழங்கா? நீங்கள் உடனே ஆட்டுக்கால் சூப்புன்னு நான் பகீர்னு ஆகி போச்சு. சரி குடிக்கலாமா? குடிக்கலாம். ஆனால் அக்கா ஒரே நிமிஷம். அக்கா சுட ஊற்றாதீங்க அதில். சரி, எனக்கு கொஞ்சம் ஆற வச்சு விட்டுக்கா. 2 வேணா சுட ஊற்றிடுங்க, எனக்கு ஆற வச்சுருங்க. 5 minutes later. மக்களே, மொடவாட்டு கிழங்கு சூப். இப்படி குடிக்கணும் சூப்பனா. ருசி குடிக்கணுமா? ஆமாம், அந்த காரை வந்து தொடையில் நின்று இறங்கணும். அவ்வளோதான். சரி ரைட். எவ்வளோக்கு அது? 10 ரூபா. மக்கள் இங்கே பாருங்க, மழை இப்போ பாருங்க சேஃப் எப்படி தெரியுது பார்த்தீங்களா? அதான் சைடில் இருக்குது பாருங்க. இந்த பாருங்க மாப்பிள்ள, அதான் மாப்பிள்ள கோயில். அங்கே சைடில் கூமாச்சியாக இருக்குல்ல, அதுதான் கோவில். மொத்தத்தில் சைடில் மொத்தம் அங்கே இருக்குது. பட் குச்சி எடுத்து அந்த கம்பம் அது வந்து ஒயர்லெஸ் மாதிரி மாப்பிள்ள. அந்த மேடம் கட்டிட்டானுங்க. அது லைட் கிடையாது, அது ஒயர்லெஸ் இருக்குல்ல, அது போலாமா? வெய்ய வேலை அடிக்குது. பரவாயில்ல, வெயிலுக்குள்ளே கீழே வந்துட்டோம். ஓகே மக்களே, பாருங்கள், மன்சூர் மாமனை தேடி ஒரு பயணம்.
இது கீரட்டு பையனா போனே வந்து பஞ்ச் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பாக்ஸர் சுதாகரே பதரோட போதே அவ மக்களே. அவ்வளோதாங்க, கீழே பக்கம் அந்த ஊர் பக்கமாக ஈச்சங்காடு பக்கமாக வந்துட்டோம். இங்கே பாருங்க, மாங்காய் மரத்தில் எல்லாம் மாங்காய், இந்த பக்கம் பூரா எல்லாம் தோட்டம் தாங்க, தெரியுதா? அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம். என்னுடைய வாழ்நாளில் எந்த ஒரு வீடியோவே இப்படி 5 பார்ட்டாக போட்டதில்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு 4ஆக படுத்தது, அடுத்த 5ஆவது பார்ட்டில் நம்ம மன்சூர் மாமனை போய் பார்த்துட்றோம். ஓகேங்களா, இது ஒரு தொடர் கதை மாதிரி ஆயிடுச்சு. 30 நிமிஷம் வந்துருச்சு. போதும் மக்கள், நான் இப்போ 50 நிமிஷம் போட்டால் வீடியோ 20 நிமிஷம் தான் வரும். முடிச்சு விட்றலாம் 50 நிமிஷத்தில். பட் வேணாம், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். கேசாதெல்லாம் நியாயமாடா வடிக்காதீங்க. ஜாலியாக இருக்குல்ல, எப்படி ஒரு 10,000 பேர். ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸுங்களை பற்றி வியூஸ் அதிகமாக போகிறதில்ல. பட் இருந்தாலும் என்னென்னா, எப்படி ஒரு 10,000 பேர் கண்டிப்பாக பார்த்துட்றீங்க. அந்த 10,000 பேரத்தில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5,000 6,000 பேர் இது வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஒரு தொடர் கதை மாதிரி பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக அவங்களுக்குலாம் இந்த வீடியோ நான் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் கேசனடா பாய் செய்யும் மக்கள்ஸ் பாய். அடுத்த வீடியோவில் சித்தேஸ்வரம் மலை முடிச்சிட்றோம், கண்டிப்பாக முடிச்சிட்றோம். ஓகேவா, பாய். லைக்கு, கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர்லாம் கொஞ்சம் பண்ணி விட்டுட்டா பரவாயில்ல. ஓகேங்களா.